அன்பானவர்களே, ஆவின் கனியில் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறது சாந்தம். சரியா? சாந்தான் பெயர் வச்சுருப்பீங்க. சாந்தமாக இருக்கீங்களா? ஒருவேளை பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா மோசே பார்த்தீங்க அப்படின்னா சாந்தம் குணம் உள்ளவன் சொல்லி வேதம் சொல்கிறார். ஆனால் அதே மோசே தான் ஒரு டைமில் கொலை பண்ணிடுறாரு, கொலைகாரனாக இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவரை தூக்கி வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்க்கிற இடத்துல விட்டுட்டார். ஆடு மேய்க்கும்படி கட்டளையிட்டார். 40 வருஷம் ஆடு கூட தான் வாழ்க்கை. அதனால் அவன் நாவே திக்குனாவா என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ட்ரைனிங் பீரியடில் இருக்கலாம். நீங்கள் வனாந்தரம் மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்குதா? எங்கேயோ இருக்கிறேன், ஆண்டவர் எங்கேயோ என்ன வச்சுட்டார், உங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறார். மோசையோடைய வாழ்க்கையை 40 பிரிச்சிடலாம். முதல் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, அடுத்த 40 வருஷம் ஆடுகள் பின்னாடி, அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற மிகப்பெரிய தலைவனாய் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். இப்போ நீங்கள் எந்த பீரியடில் இருக்கீங்க? ஒருவேளை அந்த காலத்தில் 40 ஓகே, 20 கூட உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பிரிக்கலாம், இல்லை 8 பிரிக்கலாம், 10 பிரிக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க? இப்போ நான் கஷ்டப்படுறேன், கண்ணீரோடு இருக்கிறேன் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாங்க. இந்த வேலை எனக்கு பிடிக்கலை, எனக்கு மேலே இருக்கிற மேனேஜர் எனக்கு பிடிக்கலன்னு இருக்கீங்களா? ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் இருக்கலாம். அடுத்து கர்த்தரே உங்களை மேனேஜராக உயர்த்துகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியா? அதனால் சாந்தமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். காட் பிளஸ் யூ.